வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பர் சுப்பு அப்படின்ற தெலுங்கு வெப் சீரிஸோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு முக்கியமான டாப்பிக்கை பேசக்கூடிய ஒரு ரூரல் ஃபன் ட்ராமா. செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை கிராமத்து மக்களுக்கு கற்றுத்தரணும் அப்படின்றதுக்காக போகக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அந்த கிராமத்தில் என்னென்ன பாடுபடுறாரு அப்படின்ற தீமில் தான் கதை போகுது. ஆக்சுவலாக இந்த சீரீஸில் மொத்தமாக 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 35 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரீஸ் அப்படின்னே சொல்லுவேன். கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்தே தன்னோட அப்பா கிட்ட தான் செய்யாத தவறுக்கு மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறாரு. அதுவும் முக்கியமாக செக்ஸ் ரிலேட்டடான விஷயங்களில் இவர் பண்ணாத தப்புக்கு மாட்டிக்கிட்டே இருக்காரு. அதனாலேயே இவருக்கு அது ரிலேட்டடாக அவேர்னஸ் அப்படின்றது இல்லாமே இருக்குது. ப்ரெசென்ட்டில் ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக டெம்பரரியாக ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பார். இவருக்கு கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆயிரும். தன்னோட ஜாபை பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் இன்ஸ்ட்ரக்டராக ஒரு கொடூரமான ஊருக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு டாஸ்க் வருது. இவரும் அதை எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கு போகிறாரு. போன இடத்துல அங்கே என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான மனிதர்களை சந்திக்கிறாரு, யாரோட கடைசியாக சேர்றாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஒரு ப்ராப்பர் பிளெண்ட் ஆஃப் ஃபன் அண்ட் சோஷியல் மெசேஜ் அப்படின்ற மாதிரி இந்த சீரிஸை ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அந்த ஃபன் பார்ட், அவங்க அப்பா கிட்ட எக்கு தப்பாக மாட்டிக்கிற அந்த காட்சிகளாக இருக்கட்டும், அந்த கிராமத்து மக்கள் கிட்ட அந்த செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு போகிறதுக்கு இவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அங்கே இவருக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி ஃபன் ஃபீல்டாகவே இருந்துச்சு. அண்ட் நம்ம ஹீரோ எந்த ஹீரோயினோட சேருவார் அப்படின்றதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இதில் கொண்டு போயிருந்தாங்க. ஆல்சோ அந்த செக்ஸ் எஜுகேஷன் ரிலேட்டடான சோஷியல் அவேர்னஸ் இன்னுமே நிறைய கிராமங்களில் இந்த மாதிரியான பேசிக் விஷயங்கள் கூட தெரிஞ்சிக்காமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற மாதிரியான விஷயங்களும் இதில் இருந்துச்சு. கதையாக பார்க்கும்போது பெருசாக எந்த இடத்துலையுமே எனக்கு போரிங்கான ஃபீல் அப்படின்றது ஏற்படவே இல்லை. ஒரு ஜாலியான ஒரு ஃப்ளோவில் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கிளைமேக்ஸ் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு அண்ட் கடைசியிலலாம் கொஞ்சம் சினிமேட்டிக்காக இருந்துச்சு. இது மாதிரியான சில பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் மைல்டான அடல்ட் சீன்ஸ் தான் இருக்கும். பட் இருந்தாலும் இதில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் தான். ஸோ மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.